இருக்கு. நீங்க பிறந்தது அந்த கர்ம குவியல் இந்த பிரபஞ்சத்தை அப்படியே நடத்தின்னு போயிட்டு இருக்கு. புது ஒளி, புது இலை, நம்ம ரத்தத்துல இருந்து புது எனர்ஜி, ரத்த ஓட்டத்துல இப்படி ஒவ்வொரு சனத்துக்கும் குறைவான காலத்துல பெரிய அபண்டன்டா லைஃப் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணின்னு போயிட்டு இருக்கு. இதுல உற்பத்தி ஆனதும் அடக்கம், இன்னும் உற்பத்தி ஆகாததும் இருக்கு. உற்பத்தி ஆகல, அவ்யக்தம் வியக்தம்னு சொல்றான், மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட். அந்த மாதிரி மரபுல இருந்துட்டு இருக்கு, எப்ப வேணா வரும். அதனால இந்த நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய கர்ம குவியல பார்த்து நொந்துக்கவே முடியாது. உங்க தப்புன்னு ஒண்ணுமே கிடையாது, உங்க தப்புன்னு கிடையாது, உங்க ரைட்டுன்னு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எப்படி ஆக போறதுன்னா, there is nothing called as right. எது ரைட்டா இருந்திருக்கும் நீங்க நினைப்பேன். குழந்தை பெற்றுக்காது ரைட்டா, கல்யாணமே பண்ணிக்காம இருந்தது ரைட்டா, அப்படின்னா பிறக்காம இருந்ததுன்னு பெஸ்ட். ஸோ இது ரைட்டு. நீங்க ரைட்டு நாங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு அடிச்சுக்கோம், ஒண்ணு அடிச்சுக்கோம். அதனால நீங்க பழைய கதைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு காத்தால பண்ண ரைட்டு தப்பு கூட வரக்கூடாது நம்மளுக்கு. இன்னைக்கு காத்தால மத்தியானம் ஏதான ஒரு யாரையோ மனசால அப்படி என்ன அப்படி இருக்கா அப்படின்னு மனசால அவளை பத்தி திட்டிருந்தோம்னா கூட அது கூட தேவையில்லைன்றேன். நீங்க இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த க்ஷணம் இந்த க்ஷணம் இந்த க்ஷணம். ஏன்னா இந்த க்ஷணத்துல, ஏன்னா இந்த க்ஷணம்னு நான் சொல்றது நம்ம இந்த டைம் கிடையாது. இந்த டைம் எல்லாமே மனத்துக்குள்ள இருக்குது. இந்த மனம்ன்றது தானா உற்பத்தி ஆகி ஒரு மரப்பு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது ஒரு கெப்பாசிட்டி. அது எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது ஒரு கெப்பாசிட்டி. உணர்ச்சிகள் உடம்புல இருக்கிற கெமிக்கல்ஸ் மூலமாகவும் பழைய கர்மங்கள் மூலமாகவும் தொடர்ந்து 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 மாறுதலுக்கு ஆட்பட்டு பெருக்கெடுத்து காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அந்த காட்டாறு குவியல்ல உனக்கு சிலது ஒதுக்கப்படுறது. இன்னைக்குன்னு இந்த க்ஷணத்துக்குன்னு எனக்கு ஒதுக்கப்படுறது. ஒரு குழந்தை அப்படி போய் அங்க போய் நின்றுட்டு வேற ஒரு குழந்தையோட டக்குன்னு ஒரு செகண்ட் சண்டை போட்டதுன்னா அதுவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்க தடிக்கு அப்படி விழுறதுன்னா அது ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்க எல்லாமும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. வரப்போற தாட்ஸ், பிறக்க போற பேரர்கள், நடக்க போற இன்னும் ஃபியூச்சர் ஜென்ம கல்யாணங்கள், ஃபியூச்சர் பிறப்பு. ஏன்னா ஃபியூச்சர்னு ஒண்ணும் கிடையாது உண்மையில. ஆனா தனித்த மனம் உடலுக்குள்ள மாட்டிண்டு நான் இதுவாக்கும் அதுவாக்கும்னு உள்ள பேசுறவனா நம்ம இருக்கிறது தான் பிரச்சனை. எல்லா முடிச்சுக்களுக்கும் ஆதி முடிச்சு உள்ள ஒருவனா, தனித்த ஒருவனா ஒவ்வொருத்தரும் உள்ள உட்கார்ந்துட்டு ஐயோ நம்ம அப்படி நடந்துடக்கூடாது, நம்ம இப்படி நடந்துருக்கணும். சரி, இது கேட்கிற வரைக்கும் பட் நம்ம ஏன் தனி மனுஷனா இருக்கக்கூடாது, ஏன் தனி மனுஷ வியக்தியே ஒண்ணு எக்ஸிஸ்டன்ஸ்லயே இல்லை அப்படிங்கிறது அந்த மனசுக்கு ஆதாரபூர்வமா தெரிஞ்சாலொழிய அது தனி வியக்தியை விட்டு அது நான் சென்ட்ரலைஸ்டா அது ஒரு அகண்டத்துவமா அது எப்படி இருக்கும்? தெரிஞ்சதெல்லாம் இந்த மனசு, இந்த உடல், இந்த ஸ்டேட்டஸ், இந்த நிலைமை தான். அது தெரியாம அது எப்படி அது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் என்ன? தெரிஞ்சது அது தெரிஞ்சுட்டு தெரியாம இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதே பெரிய குரு அருள் தான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல, ஏன் நான் அப்படி பிறந்திருக்கேன், எனக்கு எப்படி தடான கல்யாணம், தடான குழந்தைகள், நான் அப்படியே அவளை பத்தி திங்க் பண்றது, இவாளை பத்தி திங்க் பண்றது. எல்லாரும் மற்றவாளை தூக்கி போட்டுண்டல அப்படியே பாரத்தை சுமக்கிறோம்ல. நம்ம பாரம் தனி பாரம். அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் பாரம். ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகுது எதுக்குன்னா அவனை போட்டு குழப்பி அடிக்கிறது, அவனை சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு அந்த எண்ணம் பிறக்குது. ஏன் பிறக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏன் எண்ணம் வரணும்? ஏன் எண்ணம் வரும்? எண்ணம் ஏன் வருதுன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியலேன்றது கூட நம்ம தெரியாம இருந்திருக்கோம்.
மனம்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேரை பத்தி தெரியல, அதனால அதை வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு அற்புதமான ஒரு சக்தி சுரூபம். அதனால அதுல இருந்து என்ன வருது வந்து நம்ம வந்து அது தப்பா அதை போய் கிளீன் பண்ணிட்டு நம்ம பந்தப்பட்டுக்கோம். ஆனா அது ஒரு வந்து ஒரு ஃபேக்கல்டி, அது வந்து ஒரு சக்தி வடிவம் இல்லையா, மனம் சக்தி வடிவமா. யாரும் வந்து கண்ணு ஏன் இருக்கு, கண்ணு பாக்குறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மனம் ஏன் இருக்கு, எண்ணங்கள் தனியாவே யாரும் பாக்குறது இல்ல. மனசை தனியா இப்போ ஆப்ஜெக்ட் மாதிரி இப்போ நீ பேசுறேன், அந்த லெவலே பெரிய விஷயம். என்ன தூக்கி முன்னாடி வச்சு ஏன்டா இப்படி யோசனை பண்ணி உட்கார்ந்து என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் பேசுறதே பெரிய விஷயமா இல்லையா? நம்ம அதுவா இல்ல இருக்கோம், அந்த குவியலுக்குள்ளெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கோம். அந்த குவியல் எப்படி வழி நடத்தி செல்றதோ அடுத்தடுத்து 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 ஒரு 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 சூழல் இருக்குல்ல உள்ள. ஸ்ரீமதி கேட்டுக்கிட்டா அவன் அந்த சூழல் அதுல வந்து மாட்டின்ற ஒரு ஜீவனான ஒரு தன்மை ஒன்னு எடுத்துட்டா உனக்கு ஒரு சூழல், எங்கெங்கயோ பிளேஸ்மெண்ட்ஸ், புரியுதா, இப்படி 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 எல்லாம் இருக்கேன்னு ஏதோ தாக்கங்கள் எல்லாத்தையும் சுமந்த ஒரு சூழல். அது உங்களுக்கு ஒரு சூழல், எனக்கு ஒரு சூழல், இவளுக்கு ஒரு சூழல் அப்படின்னு இந்த ஒரு தனி அமைப்பு வந்து அது அது மூவ் ஆகும் பொழுது உடல் எண்ணங்கள் எல்லாம் கிளறப்பட்டுட்டே இருக்கு. இப்ப நம்ம ஞானத்தால வந்து தனி மனுஷனே இல்லன்னு நம்ம சரி இப்ப தெரியாது. இது வந்து தெரிய வரும்போது அந்த சூழல்ல என்னதான் நெகட்டிவ் தாக்கம் இல்ல, என்னதான் பாசிட்டிவ் தாக்கம், என்னதான் பிரசிடென்டாவே இருந்தாலும் அது நம்மள தாக்கவே போறது இல்ல. ஆரம்பமான இந்த தனி மனுஷ வியக்தியே உண்மை இல்லைன்னு நமக்கு தெரிய வரும்போது, அதனால ஆன்மீகம் வந்து எல்லாத்துக்கும் மருந்தா அமையுது. அந்த சூழல் நமக்கு தாக்கம் கொடுக்க போகுது, பிளஸோ மைனஸோ. இப்போ இந்த விபாசனான்னு ஏன் நடத்துறான்னா, இப்போ ஒரு மாதிரி ஒரு பிகினர்ஸுக்கு அப்படின்னு ஏன் நடத்துறான்னா, அன்றாட வாழ்க்கையில நிறைய ஷாக்ஸ் வந்துட்டே இருக்கு, நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 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 டெசிஷன் எடுக்கும்பொழுது உள்ள நிக்கிறோம்ல, நம்ம சமயக்கட்டுலயும் எங்க எப்படி நிக்கிறோம்ல, என்ன பண்றது, முன்ன போறதா பின்ன போறதா, இது வந்து ஷாக், மனத்தை நிறுத்துறது. ஆனா அந்த ஷாக்கை வந்து என்ன பண்றது, இன்னொரு எண்ணம் வந்து அடுத்து அடப்பா அப்படின்னு சாதாரணமாக்கிடுறது. அந்த ஷாக்கை வந்து ஃபுல்லா நம்ம இருக்கிறது இல்ல, தொடர்ந்து இருக்கிறது இல்ல. நேற்றுக்கு வந்து ஒரு டெத்துக்கு போனேன், இல்ல அந்த ரியாலிட்டியாவே இருக்கணும், நகரக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த எனர்ஜிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திறன் இருக்கு, உள்ள இருக்கிற அந்த எனர்ஜிக்கு குவிஞ்ச நிலை. அது அந்த குவிஞ்ச நிலை சாதாரணமா அமையவே அமையாது. ஒரு சக்தி வேணும்பா, எதையும் பார்க்கறதுக்கு சக்தி வேணும்பா, எதோடையும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு சக்தி வேண்டியிருக்கா இல்லையா? நுட்பமான சக்தியோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒன்று திரண்டு வந்து எதையோ நோக்கிண்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம இல்லையா? சில நிமிடங்கள், சில அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி உட்காடுறோம். அந்த மாதிரி வந்து அந்த உள்ள வந்து திறக்கணும்ல. அப்ப வந்து எனர்ஜி எல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கணும்ல. ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி வந்து அந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய ரசவாதம் நடக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து அன்றாட வாழ்க்கையினுடைய ஷாக்ஸ், அதிர்ச்சிகள், இல்லாட்டி அப்படியே நிற்றல், பிரமிச்சு நிற்றல். என்ன பண்றது, இது என்னது வாழ்க்கை? இது எல்லாம் வந்து சாதாரணமா வாழ்க்கையே வந்து ஆக்சுவலா பழங்காலத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் அப்படியே வீட்டு விவகாரங்களே அவளை உள்ள திருப்பிடும். பக்குவமாய் 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 அந்த மனம் புடம் போடப்படும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணமுமே பயங்கர துக்கத்தோடு வருது. பிரிச்சு அவனை ஜீவனை தனியே ஆக்கி அவனை நாசப்படுத்தி சின்னாபின்னப்படுத்தி குழப்பி கலக்கி அப்படியே அவனை அப்படியே மிசரபிளா விட்டுட்டு போறது, மிசரபிளா விட்டுட்டு போறது. அந்த ஷாக்கு வந்து என்ன பண்ணும்னா, ஏதானு இருக்கா வழி அப்படின்னு உள்ள கேட்காம ஒரு கேட்கிற தன்மையை மாத்திரம் அது ரெடி பண்ணிட்டு போறது. இப்படி வரவாளுக்கு அருள், இது எல்லாமே அருள். இந்த மாதிரி வர கஷ்டங்கள், ஆத்துல வர கஷ்டங்கள், மனத்துக்கு தனி மனத்துக்கு வர அத்தனை நடவடிக்கைகளும், ஏன்னா சூழல்கள் வந்து எல்லாரும் விதவிதமான டீச்சர்ஸா இருக்கா. ஒய்ஃபு டீச்சரா இருக்கா, ஹஸ்பண்ட் டீச்சரா இருக்கா, பையன் டீச்சரா இருக்கான். யாருக்கு? ஒரு தனி மனசுக்கு. நான் சூழல் சூழல்ன்றது இவாளை தான் சொல்றேன். இவான் உறவுகள் மாத்திரம் இல்லை, தன்னோட டெசிஷன்ஸே. ஸ்ரீமதி வந்து தன்னுடைய பழசை வந்து நொந்துக்கிறா. தாக்குண்ட ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த தாக்குண்ட ஃபீலிங்லேருந்து தப்பிக்கவே கூடாது. யாருக்கு இந்த தாக்கம்னு பார்க்கிற அளவுக்கு அது நுட்பம் கூடணும்.
யார் இந்த ஸ்ரீமதி நேம் விட்டுருங்க, ஸ்ரீமதி நேம் விட்டுருங்க, இந்த ஃபேமிலி சூழல்லாம் விட்டுருங்க. நடந்தது, பையன் பிறந்தாச்சு, எல்லாம் நடந்தாச்சு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து லாஜிக்கலா ஒன்றும் பதிலே சொல்ல வேண்டாம். ஆனா ஒட்டுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பேக்கேஜும் ஒரே செகண்ட்ல எல்லாம் போயிடும். வேற எதையாவது ஒரு அதிர்ச்சியோ, ஒரு நிற்றலையோ, ஒரு பிரமிச்சு நிற்றலையோ, ஒரு மாதிரி ஒரு நெருக்கடி சூழலோ, மனத்தால கிட்டத்தட்ட சாக போற லெவல்ல ஒரு மனம் வந்து பாதிக்கிற அந்த தன்மையோ, அத்தோட தப்பிக்காம இருந்தோம்னா அங்க நடக்கிறதே பெரிய அருள் அருள் நிகழ்வு. அடுத்த தாட்டு வந்து அத வந்து இல்ல இல்ல நோ எவ்ரிதிங் இஸ் சேஞ்ச்ன்றது வந்து எட்டர்னல் இல்ல இல்ல. சேஞ்ச் எதை காமிக்கிறதுன்னா சேஞ்ச்லெஸ் ஒண்ணு இருந்தாதான் சேஞ்ச் நடக்கும். கரெக்டா? எல்லா சேஞ்சும் எதில் நடக்கும்? there must be a platform, ஒரு ஆதார வஸ்து. அது ஏதாலையும் தாக்குறாமல் எல்லாத்துக்கும் அடித்தளமா எல்லாமாவும் இருந்துட்டு கொஞ்சம் கூட அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது. இம்மியூட்டபிள்னு சொல்வா, எந்த விதமான இதுவும் ஆகாது. அப்படி ஒண்ணு இருந்தாதான் வந்து சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஓ, சேஞ்ச் நடக்கிறதுக்கு சேஞ்சுக்கே ஒரு பொருள் ஆட்படணும்ல. அப்படின்னா அது ஏதோ ஒரு பூர்வ ஸ்டேட்ல இருந்ததா இல்லையா? ஒரு பொருள், ஒரு பால் வந்து தயிராது, ஒரு குத்தி தயிராது. ஒரு விதை வந்து பூமிக்குள்ள கிடக்கு, ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்க முடியாது. எல்லா ஃபோர்ஸஸும் இதுல வேலை பண்ணிட்டு இருக்கும். மண்ணு வேலை பண்ணிட்டு இருக்கும், சூரிய வெளிச்சம் வேலை பண்ணிட்டு இருக்கும், தண்ணி வேலை பண்ணிட்டு இருக்கும். மண்ணினுடைய அந்த சத்து பூரா, அந்த சாரம் பூரா அதை ஊண்டி துருவி அதை வந்து அதனுடைய எப்படி போகணுமோ அதை நோக்கி அதை உள்ள தள்ளிட்டே இருக்கும். நம்ம தூங்குறோம்னு பேரு, உள்ளும் வெளியும் பெரிய சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். இது வந்து அந்த தோற்றத்துக்கு வராத விதை வந்து தோற்றத்துக்கு வந்தது. அது எல்லா மாறுதலுக்கும் ஆட்பட்டு இருக்கு, சேஞ்சஸ் அத்தனைக்கும் ஆட்பட்டு இருக்கு. ஆனா அந்த மாறுதலுக்கு ஆட்படுத்துற அந்த வஸ்து இல்ல, சைலன்ஸ்லயே பண்றது, ஸ்டில்னஸ்லயே பண்றது. ஸ்டில்னஸ்ல இது பண்றது, ஸ்டில்னஸ் அப்படின்றாங்க. எல்லாமே மாறுதல் உட்பட்டது. மாறுதல் உட்பட்டதும் பாடியிலே கண்டுபிடிக்கும். ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் பண்ணி உங்ககிட்ட ஒரு சென்சேஷன் பாரு. சென்சேஷன் வரும்போது அந்த சென்சேஷனை கவனி, பாடி வழியாக அது ரியாக்ட் பண்ணாது. ரியாக்ட் பண்ணாது அப்படின்றா. ரியாக்ட் பண்றது என்னன்னா சாதாரண அது மாற போகுது. அது அதனால நீ ஏதாவது சிச்சுவேஷன் தான் ரியாக்ட் பண்ணாம நீ பழகிக்கோ. அப்படியே பண்ணும்போது உனக்கு சேஞ்சஸ் த ஒன்லி சேஞ்சஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ அங்க என்னன்னா உனக்கு திடீர்னு ஒரு இச்சிங் சென்சேஷன் வருது, தலையில அரிக்கிற மாதிரி வருது. நீ ஒன்னும் பண்ணிடாத, ரியாக்ட் பண்ணாத. சாதாரண ரியாக்ஷன் உடனே டக்குன்னு போய் சுரிஞ்சுக்கிறது, அதை அடக்கிறது. உடம்புல ஒரு உண்டான உபத்திரவத்தை உடம்பு கை மூலமாவே சுரிஞ்சு அதை அடக்கிக்கிறது, அந்த அரிப்பை. அது கூட பண்ணாத, எதுக்கும் உடனே ஜம்ப் பண்ணாத. இப்ப என்ன பண்ணு, அறிவு மூலமா பாருன்ற. அப்படின்னா என்ன, எல்லாமுமே அறிவனோட சந்நிதியில நடக்கிறது. அறிபவனை அறி, அதுதான் அவ சொல்றது. இந்த விபர்சன இல்ல இல்ல அவ போல. ஆனா இது ஆரம்பம் இல்ல, இது ஆரம்பம். இது எல்லாமுமே டெப்த்துக்கு என்ன, நம்ம வந்து சேஞ்சஸ் மட்டும் தான் சொல்லிருக்காவா? அது சேஞ்சஸ் நடக்கிற சேஞ்சலெஸ் பாருன்னு நீ அதுக்கு கீழ போய் சொல்லிட்டு இருக்க. என்னமா இல்ல அந்த பர்பஸே எப்படி நேச்சரோட சேர்ந்து நீ வந்து லைஃப் ஃபீல் பண்ணணும். அந்த லைஃப் வந்து நீ அங்க இதுல மாட்டிக்காம நீ வரணும். இதெல்லாம் தனி மனுஷ வியக்தியை வச்சு சொல்றது. ஆனா இதுக்கும் பின்னாடி வந்து ரிட்டர்னிட்டியை பார்த்து அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல போகும். ஓ, எதுக்கு போணும்? சமாதி, பன்யா, நிர்வாண, அதான் ப்ராசஸ். ஷீலான்னா கேரக்டர்.
நல்ல அதாவது அசைக்க முடியாத பிரஜையை கல்ச்சர் பண்றான். இப்போ என்னன்னா எல்லாம் சேஞ்சஸ் தான் ஒன்லி இது அப்படின்றத வந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஊடுற அளவுக்கு விபஸ்ஸானா பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? இங்கதான் விளக்கம் வந்து விளக்கம்